எப்போ பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்துச்சோ அப்பவே ஒரு முடிவு எடுத்துடணும்ல. இப்ப வெற்றிக்கு சக்தியை பிடிக்கலன்னு ஆயிடுச்சு. எதுக்கு சக்தி வெற்றி கட்ட தாலியை வச்சுக்கிட்டு இருக்கா? அம்மா உங்க எல்லாரும் முன்னாடியும் கழட்டி கொடுக்க சொல்லுங்க. அப்படியே அவளை கையோட கூட்டிட்டு போங்க. ஐயோ ஐயோ முருகா, பூஜா, பிளான் பண்றதுல நீ என்னையே மிஞ்சிட்ட. இப்ப வெற்றி உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும். சூப்பர் பூஜா. பூஜா, வெற்றிக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னா அது உங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு எதுக்கு ஏன் தாலியை கழட்ட சொல்ற? அப்பதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். அதுக்காக தான் சொல்றாங்க. சீ, வாய் மூடு. அடுத்து உங்க வீட்டு பிரச்சனையை நாட்டாம பண்ண வந்துட்ட. உனக்கு அசிங்கமா இல்லையா புஷ்பா? சக்தி, தாலியை நீயே கழட்டி கொடுத்துட்டல உனக்கு நல்லது. இல்லனா சரளம்மா, நீங்க அநியாயமா பேசுறீங்க. நான் இதுக்கு தாலியை கழட்டி தரணும், ஏன் கழட்ட சொல்றீங்க? ஏய், அதான் வெற்றி உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ல, இன்னும் எதுக்கு உனக்கு அந்த தாலி? இப்ப அதை கழட்டி கொடுக்க போறியா இல்ல நானே எடுத்துக்கவா? என்னக்கா? பூஜா அத்தை, நீங்க நியாயம் அநியாயம் எல்லாம் பாக்காதீங்க அத்தை. 3 தடவை மனமேடையில வெற்றி பக்கத்துல உட்காந்து நான் ஏமாந்தவன். ஏன் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் யோசிங்க அத்தை. ஏய் சக்தி, தாலியை கழட்டு. நான் எதுக்கு தாலியை கழட்டணும்? என்னால முடியாது. ஓ, அப்ப நானே கழட்டுறேன் இரு. பூஜா, பூஜா, பூஜா வேண்டாம், சொன்னா கேளு. குடடி. ஏய் குடு. பூஜா சொன்னா கேளு. வேண்டாம் பூஜா, சொன்னா கேளு. ஐயோ, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏய், நீயா கழட்டி கொடுத்துருன்னு தான் சொன்ன. நீ கேட்கல, அப்ப நான் தானே கழட்டி ஆகணும். பூஜா, குடு. பூஜா விடுடி. ஏய் பூஜா சொன்னா கேளு. ஏய் பூஜா, ஏய் குடு. விடுடி. பூஜா வேண்டாம், சொன்னா கேளு. குடு. என் தாலியில கைய வச்ச பிஞ்சிரும் பாத்துக்க. என்னம்மா இது? நான் இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தா என் நெஞ்சே வெடிச்சிடும். யமுனா, வாங்க போலாம். இந்த மன்னிச்சிருங்க மீனாட்சி அம்மா. உங்க கண்ணு முன்னாடி என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்துருச்சு. எப்படியாச்சும் பூஜாவை ரோஹித்துக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு தான் யோசிச்சோம். அதுக்கு தான் இப்படி நடிச்சோம். ஆனா பூஜா இந்த ஆட்டம் ஆடுவான்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலம்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா. வெற்றி, பூஜை அடிச்சிட்டேன்னு கோவமா? ஏய், கோவம்லாம் இல்லை, நீ அரைஞ்சதுதான் சரி. ஆனா நம்ம போட்ட அத்தனை பிளான் இப்ப என்ன ஆகும்னே தெரியலையே. நாமளே நடிக்க ஆரம்பிச்சு இப்ப நாமளே முடிச்சு விட்டுட்டோமோன்னு தோணுது. பூஜா என் தலையில கை வைக்கிற வரைக்கும் நான் கவனமா தான் இருந்தேன். அவ கை வச்சதும் நாம போட்ட பிளான் எல்லாமே மறந்துருச்சு. எங்க இருந்து கோபம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதான் நான் அரைஞ்சிட்டேன். சரி, இப்ப என்ன பண்றது? உங்க அம்மா வேற அவ்வளவு வருத்தமா பேசுறாங்க. சத்தியமா சொல்றேன், மீனாட்சி அம்மா என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. அவங்க கிட்ட பேசி நம்ம புரிய வைக்கலாம் வெற்றி. இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது எப்படி பூஜாவையும் ரோஹித்தையும் சேர்த்து வைக்கிறத பத்தி தான்.
நிச்சயமா பூஜாவுக்கு டவுட் வந்திருக்கும். செம்மையா பிளான் பண்ணி வச்சிருந்தேன், எல்லாத்தையுமே கவுத்துட்டா. என்ன பூஜா, இப்பவாவது ஒத்துக்கிறியா? இத்தனை நாள் வெற்றியும் சக்தியும் போட்டதெல்லாம் டிராமான்னு இப்ப புரியுதா? இவங்க 2 பேருமே என்ன ஆனாலும் பிரிய மாட்டாங்க. உங்களுக்கு தான் புரியல. ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. பூஜா வரா. சக்தி, சக்தி, ஏ சக்தி, இதுக்கு முன்னாடி நீ என்ன அரைஞ்சதெல்லாம் உன்னை பழி வாங்கணும்னு எனக்கு வெறியா இருந்துச்சு. ஆனா முத தடவையா நீ என்ன அரைஞ்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். நான் உன் தாலிய புடுங்க வந்தப்போ நீ பாட்டுக்கு சும்மா அமைதியா நின்று இருந்தனா, நீங்க 2 பேருமே பேசி வச்சு முடிவெடுத்து நடிக்கிறீங்கன்னு நினைச்சிருப்பேன். ஆனா எப்ப நீ என்ன அரைஞ்சியோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு உன்னால வெற்றிய மறக்க முடியலன்னு. அது மட்டும் இல்ல, எப்போ வெற்றி அமைதியா நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தானோ அப்பவே தெரிஞ்சிருச்சு அவனுக்கு இப்போ உன்னை சுத்தமாவே பிடிக்கல. அவனுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு. ஏ சக்தி, நீயே வெற்றியை விட்டு பிரிஞ்சு போய் வெற்றி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நீ எனக்கு போடுற பிச்சை. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஆனா இப்போ என்ன நடக்குது தெரியுமா? உனக்கு வெற்றி கட்டின தாலி அழக்க மனசு இல்ல. ஆனா வெற்றி அவன் கையால எனக்கு தாலி கட்ட போறான். இது தாண்டி எனக்கு வேணும். உன்னோட வாழ்க்கைய நான் தான் பறிச்சேன்னு இருக்கணும். ஆனா நீ எனக்கு கொடுத்ததா இருக்க கூடாது. சீக்கிரமே வெற்றிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாதமா. இங்க நடக்கிற ஒவ்வொன்னத்தையும் நீ பார்த்து பார்த்து துடிக்கணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். போன தடவை இது மிஸ் ஆயிடுச்சு, ஆனா இந்த தடவை மிஸ் ஆகாது. ஏன்னா வெற்றி இப்போ ஏன் பக்கம். சூப்பர் பூஜா. எங்க இவ போட்ட டிராமாவில் நீ என்ன சந்தேகப்பட்டிருவியோன்னு நினைச்சேன். நீ யாருங்கிறது நிரூபிச்சிட்ட பூஜா. சக்தி, பூஜா வச்சால உனக்கு ஆப்பு. வெற்றி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் மனசுல லேசா ஒரு டவுட் இருந்துச்சு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறது உண்மைதானான்னு. ஆனா இப்ப எனக்கு அந்த டவுட் கிடையாது. நான் உன்னை 100% நம்புறேன். வரேன். நல்ல வேலை வெற்றி. பூஜா நிஜமாவே உன்னை நம்பிட்டா. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். அம்மா, நீ அத்தையை போய் பாரு, நான் வரேன். சரி பூஜா, நான் போய் பார்க்கறேன். இனிமே பூஜாவையும் ரோஹித்தையும் சேர்த்து வைக்க வேண்டியது நம்ம வேலை. அந்த வேலையை நம்ம ஆரம்பிப்போம், சரியா? சரி, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அந்த லூசு பார்த்தா வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். அக்கா, உங்க சந்தேகம்லாம் தீர்ந்துருச்சுல, நிம்மதியா போயிட்டு வாங்க. ஏதாவது ஹெல்ப் வேணா நான் உங்களுக்கு கால் பண்றேன், அப்ப மட்டும் வாங்க, சரியா? நீங்க கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே வந்து நிப்போம். வர்றோம், பார்க்க போலாம். டே சங்கிலி, என்னக்கா? பூஜா சொல்றதும் நம்புற மாதிரி தான் இருக்கு. சக்தி தாலிய கட்டி கொடுத்திருந்தா அது டிராமாவா தான் இருந்திருக்கும். ஆனா இன்னும் என்னக்கா ஆனா அது இதுன்னு இழுத்துட்டு இருக்க நீ வேற. டேய், எனக்கு என்னன்னு சொல்ல தெரியலடா, என்னவோ இடிக்குது. அதான் பூஜா அவளை கிளியரா சொல்லுதுல்ல, இன்னும் என்ன? வா போவோம், வா. அத்தை,
வெற்றியே வாய் திறந்து சொல்லிட்டான். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அத்தை? அத்தை இன்னும் ஏன் யோசிச்சிட்டு இருக்கீங்க? அண்ணி, இப்ப நான் ஏதாவது சொன்னா என் பொண்ணுக்காக நான் சுயநலமா பேசுறதா நீங்க நினைக்கலாம். இருக்கட்டும் அண்ணி, நான் சுயநலமா பேசுறதாவே இருக்கட்டும். என் பொண்ணுக்காக நான் பேசாம வேற யார் பேசுவா? என் பொண்ணு இந்த வீட்டுல வாழணுங்கிறது என்னோட ஆசை. இந்த ஆசையை வளர்த்ததே நீங்க தான். இப்ப அதுக்கு திரும்பவும் ஒரு சான்ஸ் வந்திருக்கு. இன்னொன்னு சொல்றேன் அண்ணி, வெற்றி உங்களுக்கு ஒரே பையன். அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறத எங்களை விட அதிகமா யோசிக்க வேண்டியதே நீங்க தான். ஆனா நீங்களே அமைதியா இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு அண்ணி. அத்தை, வெற்றிக்கு சக்தியை பிடிக்கலன்னு மீனாட்சி அம்மா முன்னாடியே சொல்லிட்டான். இதுக்கு பிறகும் நீங்க ஏன் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல அத்தை. ஒரு பொண்ணுனா நானே வெக்கத்தை விட்டு கேக்குறேன். தயவு செஞ்சு எனக்கு வெற்றியை கல்யாணம் பண்ணி வைங்க அத்தை. இந்த வீட்டுல உங்க மருமகளா வெற்றி கையால தாலி கட்டிக்கிட்டு ஒரே ஒரு நாளாச்சும் நான் வாழணும் அத்தை. இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னே தெரியல அத்தை. எனக்கு சக்தியை பிடிக்கலம்மா, பூஜாவை தாம்மா பிடிச்சிருக்கு. இப்ப வெற்றிக்கு சக்தியை பிடிக்கலன்னு ஆயிடுச்சு. எதுக்கு சக்தி வெற்றி கட்ட தாலியை வச்சுக்கிட்டு இருக்கா? வெற்றி தம்பி எதுக்காக அப்படி சொன்னாரு? மா, நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காத. நீ இப்படி இருந்தா உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த வெற்றி பேசினதை என்னாலேயே ஜீர்ணிக்க முடியல. அம்மாவால எப்படிக்கா முடியும்? அவர் ஏன் அப்படி பேசினாரு? அப்படி என்ன ஆயிருக்கா உங்க 2 பேருக்குள்ள? சுத்தமா புரியலக்கா. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், வெற்றி ரொம்பவே மாறிட்டாரு. அம்மா எப்படி எல்லாம் வெற்றியை பாராட்டி இந்த போட்டோவை மாட்டினாங்க. ஆனா இன்னைக்கு சக்தி அக்காவையே தூக்கி எறிய தயாராயிட்டாரு. எப்ப வெற்றி இப்படி ஒரு முடிவு எடுத்தாரோ, இதுக்கப்புறம் எதுக்கு வெற்றியோட போட்டோ நம்ம வீட்டுல இருக்கணும்? ஏய், கூடாது, இருக்கவே கூடாது. துர்கா, ஏய் துர்கா நில்ல. ஏய் துர்கா வேணாம். துர்கா, முதல்ல அந்த போட்டோ வாங்க மாட்டு. அம்மா என்னம்மா நீ? இப்ப எதுக்குமா இந்த போட்டோ நம்ம வீட்டுல இருக்கணும்? நீ முதல்ல அதங்க மாட்டுன்னு சொன்ன. முடியாதுமா, என்ன மன்னிச்சிடுங்க. இன்னும் எதுக்கு இந்த போட்டோவை நம்ம வீட்டுல வச்சிருக்கணுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுமா, அதுக்கப்புறம் நான் மாட்டுறேன். துர்கா, ஒரு காரணம் என்ன, 100 காரணம் நான் சொல்றேன். அன்னைக்கு பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் நாம தலை குனிஞ்சு நின்னப்போ அன்னைக்கு நம்மள வந்து காப்பாத்தினது வெற்றி தம்பிதான். அந்த புஷ்பா நம்ம கிட்ட வாலாட்ட பயப்படுறானா, அதுக்கு காரணமும் வெற்றி தம்பிதான். நீ அன்னைக்கு வந்து நின்னி போ மானம் காத்துல பறக்குதுன்னு. அன்னைக்கு சங்கிலிய அடிச்சு உன்னை தலை நிமிர வச்சது வெற்றி தம்பிதான். இன்னைக்கு யமுனா அவ வீட்டுல சந்தோஷமா இருக்கானா, அதுக்கு காரணமும் வெற்றிதான். நம்ம சக்தி IAS பரீட்சைய எழுதக்கூடாதுன்னு அந்த புஷ்பா என்னெல்லாம் பண்ணான்னு தெரியும்ல. அது எல்லாத்தையும் மீறி சக்திய பரீட்சை எழுத வச்சது யாரு? அந்த வெற்றி தம்பி தானே.
சக்திக்காக அவர் அம்மாவையே எதிர்த்து நின்னாரு. இவ்வளவு ஏன், நான் செத்துட்டேன்னு நீங்கெல்லாம் அஸ்தியை கரைச்சிட்டு அழுதுட்டு நின்னப்ப என்ன உயிரோட கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாட்டினது யாரு? நம்ம வெற்றி தம்பி தானே. இப்படி நம்ம குடும்பத்தையே காப்பாத்தினது வெற்றி தம்பி தான். துர்கா, என்னைக்கும் பழச மறக்கிறது ரொம்ப தப்புமா. நல்லது செஞ்சா உடனே ஒரு போட்டோவை மாற்றுறதும், இன்னொரு தடவை வெற்றி அப்படி சொல்லிட்டாருன்னு அந்த போட்டோவை கழட்டுறதும் ரொம்ப தப்புமா. அம்மா சொல்றேன்ல, அந்த போட்டோவை மாட்டு. துர்கா, அம்மா இவ்ளோ தூரம் சொல்றப்பதான் நம்ம என்னமோ அவசரப்படுறோமோன்னு தோணுது. கொஞ்சம் யோசிடி. சாரிம்மா, நான் பண்ணது தப்பு தான். நான் போட்டோவை மாட்டிடுறேன். சாரி வெற்றி. ஆனா வெற்றி எதுக்கு அப்படி பேசணும்? நான் இவ்ளோ நேரம் அத பத்தி தாமா யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு வெற்றி தம்பி இப்படி பேச என்னமோ நிர்பந்தம் இருக்கு. அதான் அப்படி பேசியிருக்காரு. சக்தியை பிடிக்கல, பூஜாவை பிடிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு என்ன நடந்திருக்கும் தெரியல. ஆனா நாம வெற்றியையும் சக்தியையும் சந்தேகப்படுறத முதல்ல நிறுத்தணும். அப்பதான் அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். எனக்கு வெற்றி தம்பிய பத்தி தெரியும், என் பொண்ணு சக்திய பத்தியும் எனக்கு தெரியும். நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு. அது அவங்களே சொல்ற வரைக்கும் நாம பொறுமையா இருப்போம். ஆனா அது வரைக்கும் ரங்கநாயகி அம்மா எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கணும். அப்படி மட்டும் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய சிக்கல் ஆயிடுமா. அதுக்கு நாம என்னமா பண்ண முடியும்? நம்மளால முடிஞ்சதெல்லாம் சாமி கிட்ட முறையிடுறதுதான். சரிம்மா, நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன். அம்மா, வெற்றி தம்பியும் சக்தியும் இப்படி சண்டை போட்டுக்க மாட்டாங்கன்னு என் மனசுக்கு தெரிஞ்சாலும் உள்ள ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யுது. வெற்றியும் சக்தியும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் நான் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காதுமா. என் புருஷன் என்னை விட்டுட்டு போனப்போ நான் என் 3 பொண்ணுங்களோட நிர்கதியா நின்ன. என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு 15 வருஷமாச்சு. இந்த 15 வருஷமும் எனக்கு நரக வேதனை தாமா. சக்திக்கு அந்த நிலைமை கண்டிப்பா வரக்கூடாது. சக்தியும் வெற்றியும் பிரிஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. ஆமாமா, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இதுக்கு ஒரு நல்ல முடிவு வந்தாகணும். அப்படி வரலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உன் சன்னதி முன்னாலேயே நான் என் உயிரை விட்டுருவேன். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உன்கிட்ட வந்து வேண்டிக்கிறது தானம்மா எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி. அதுதாம்மா இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கேன். நிச்சயம் ஒரு வாரத்துக்குள்ள நீ நல்ல செய்தியை கொண்டு வருவேன்னு நான் நம்புறேம்மா. அப்படி வரலனா இந்த மீனாட்சி இந்த உலகத்தை விட்டே போயிடுவாமா. என்னங்க கும்பிட்டுக்கங்க. என்ன அண்ணி இப்படி பட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம்னு? உன் பொண்ணுக்காக நீ எவ்வளவு யோசிக்கும் போது நான் என் பையனுக்காக யோசிக்க மாட்டேனா? எப்படியோ அண்ணி ஒரு நல்ல முடிவா எடுத்தீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சரளா, என் பையன் வெற்றிய உன் பொண்ணு பூஜாக்கு கல்யாணம் பண்ணித்தர எனக்கு பூரண சம்மதம். எனக்கும் பூரண சம்மதம். எனக்கு என்னமோ நீங்கள் எல்லாரும் ரொம்ப அவசரப்படுறீங்களோன்னு தோணுதுமா. ஏங்க,
ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அபசகுணமா பேசாதீங்க. என்னங்க நீங்க? வெற்றி உங்க முன்னாடி தானே சொன்னான். ஜோசியர் வேற சொன்னார்ல வெற்றிக்கு 2வது கல்யாண யோகம் இருக்குன்னு. அப்புறம் என்னங்க? சரளா, இவர் சொன்னதை பெருசா எடுத்துக்காத. நாம முடிவு பண்ணபடி இந்த கல்யாணம் நடக்கும். இன்னும் 1 வாரம் தான் அண்ணி இருக்கு. மண்டபம் பார்க்கணும், நகை நட்டு வாங்கணும், துணிமணி எடுக்கணும், கேட்டரிங் சொல்லணும். சரளா, ஒரு நிமிஷம். ஏற்கனவே நாம இப்படி எல்லாம் கிராண்டா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிதான் யார் கண்டுபட்டுச்சோ அது நின்னு போச்சு. அதனால இந்த தடவை கல்யாணம் கோயில்ல சிம்பிளா நடக்கட்டும். என்ன நீ சொல்றீங்க? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. சரளா, வெற்றிக்கும் பூஜாக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர வேற எதுவும் இல்ல. எவ்வளவு ஆடம்பரமா கல்யாணம் நடக்குதுங்கிறது முக்கியம் இல்ல. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. சரிங்க அண்ணி, நீங்க சொல்ற மாதிரியே கோவில்ல சிம்பிளா வச்சுக்கலாம். எப்படியோ என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அதுவே போதும். என் பொண்ணு பூஜாவை வெற்றிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம்.